எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் உங்கள் குட்டி ஃபார்மர். இன்றைக்கி என்ன தகவல் பார்க்கலான்னா, நம்ம பட்டுப்புழு கடைசி ஸ்டேஜுக்கு வந்துச்சு. குண்டடிக்க ஸ்டேஜுக்கு ஒன்று சாம்பிள் வந்துச்சு ஸ்பின்னிங்கு. அதுக்கு கடைசி இலை வைக்கிறோம். அதுக்கு என்ன கெமிக்கல் அப்ளை பண்ண போகிறோன்னா, சம்பூர்ணான்ற கெமிக்கல் அப்ளை பண்ண போகிறோம். அதை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது இந்த மாதிரி வாயிலேருந்து கொஞ்சம் எச்சத்தை விட்டு நூல் விட ஆரம்பிக்குது. ஸ்பின்னிங் வந்துச்சு கடைசி நாள். வெயில் காலத்தில் ஒரு நாள் கூட முன்னாடியே வந்துச்சு. 6 நாள் தழை வைப்போம். நம்ம 5வது நாள் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 5வது நாள் 9வது நாள் 10வது நாள் வச்சுருவோம்னு வச்சுக்கோங்களேன். அதுங்காட்டியுமே சாம்பிள் வந்துச்சு வெயில் காலத்தில் ஒரு நாள் முன்னாடியே. இந்த சம்பூர்ண கெமிக்கல் 10 ml கொண்டது. 50 DFLக்கு, அதாவது 50 முட்டை தொகுதிக்கு இந்த 10 ml அப்ளை பண்ணணும். இது எப்படின்னா, சரியான கொள்ளளவு ஒரு பக்கெட் எடுத்துங்க, 2 லிட்டர் தண்ணி. அதுக்கு இந்த சம்பூர்ண டியூப் 10 ml கொண்டதை ஃபுல்லாக நல்லா குளிக்கிட்டு ஊற்றிட்டுங்க. 2 பக்கெட்டில் ஊற்றி மிக்ஸ்அப் பண்ணிட்டு நல்லா ஒரு 10 வாட்டி நல்லா கலந்துக்கும். அதை இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே கன் ஒரு 35 ரூபா வரும். ஒரு 6 லிட்டர் வாட்டர் கன் 750 ml. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு பொன்னிறமான தண்ணி பொன்னிறமாக மாறிடும் கெமிக்கலோட கலந்து. இதை டைரெக்டாக பூச்சி மேலே அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி இலைங்களை வச்சுட்டு உடனே ஆச்சுணும். ஒரு ரேக்காக வச்சுட்டு ஒரு டைம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடணும். இலைங்க மேலே கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணிடணும். அதே மாதிரி நம்ம 2 லிட்டரில் போதுமான அளவுக்கு அடிக்க முடியாது. கூடுதலாக கொஞ்சம் தண்ணி கலந்துங்க. இன்னொரு டியூப் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு ஒரு 4-5 சொட்டு ஆட் பண்ணிங்க, சரியாக போடும். இந்த மாதிரி சமச்சீராக தடைங்களை போட்டு பூச்சிங்க மேலே வரக்கூடாது. சாப்பிட்றதுக்கு உடனே அப்ளை பண்ணிடணும். இந்த மாதிரி அப்படியே லேசாக தண்ணி தொளிக்கிறேன் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா சரியாக போடும். நம்ம தெளிக்கிறதும் அதேமாதிரி சமச்சீராக இருக்கணும். எல்லா இடமும் சரியான லெவலாக பரவலாக படணும். எப்படி சரி சமமாக தெரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நல்லா ஈரப்பதம் இருக்கணும். நல்லா கெமிக்கல் வாட்டர் மீந்துச்சுன்னா கீ ஊற்றிடுங்க. எந்த விதத்துலையும் பயனளிக்காது. அடுத்த வாட்டி கீ ஊற்றிட்டு பெஸ்ட்டு. இந்த தகவல் பிடிச்சாதுங்க, இல்லை பிடிச்ச தகவல் தேடிக்கிறதுங்க. என்றும் புதிய தலைமுறை விவசாயிகளாக நான் உங்கள் குட்டி ஃபார்மர். என்றும் நமது பயணம் புதிய தலைமுறை விவசாயிகளுக்காக. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, இந்த பழுத்த இலைங்களை ஒருபோதும் கடைசி டைமில் கொடுக்காதீங்க. அதனால் பூச்சி இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.